இங்க ஜெயில பிரெக்னண்டா இருக்க ஒரு லேடி ரொம்ப வீக்கா இருக்கனால அவங்கள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. அப்ப அந்த லேடிக்கு சப்போர்ட்டா இன்னொரு கைதியுமே ஷிஃப்ட் பண்றாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த பொண்ணோட அப்பாவும் ஹஸ்பண்டும் அந்த பொண்ணை கடத்துறதுக்காக ஒரு பிளான போடுறாங்க. அதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க 3 பேத்தையும் வெளியில இருக்க ஒருத்தனையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு ஒரு மாஸ்டர் பிளான போடுறாங்க. எல்லாம் கூடி வர நேரம் பார்த்து இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சிருது. அதனால சஸ்பென்ஸ்ல இருக்க ஒரு லேடி போலீஸ மேலதிகாரி இந்த வேலைக்காக அனுப்பி வைக்கிறாரு. அவங்களும் இங்க வந்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த பிளானையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு அரெஸ்ட் பண்ணாம அவங்கள லூஸ்ல விட்டுறாங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுமே நான் எப்படியா இருந்தாலும் என்னோட வைஃபோட தான் இங்க இருந்து போவேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அந்த லேடி போலீஸுமே முடிஞ்சா நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த போலீஸ் லேடிக்குமே கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால அங்க இருக்க போலீஸ் போர்ஸ கொஞ்சம் கடுமையாக்குறாங்க. மறுபடியும் இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அந்த பொண்ணை கடத்துற வேலையில இறங்குறாங்க. அப்ப அந்த பொண்ணை கச்சிதமா கடத்திட்டு வெளியில வரும்போது போலீஸ் இவங்க எல்லாத்தையுமே பிடிச்சிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணோட ஹஸ்பண்டான ரகு மட்டும் பிடிக்க முடியாது. இப்ப எல்லா பிளானும் ஸ்டாப் ஆயிருச்சுன்னு நினைக்கும் போது அந்த பிரெக்னன்ட் லேடி கூட வந்த இன்னொரு கைதி காணாம போயிருப்பாங்க. ஆக்சுவலா ரகுங்கிறவன் அந்த பிரெக்னன்ட் லேடியோட ஹஸ்பண்டே கிடையாது. அவங்க கூட சப்போர்ட்டுக்கு வந்த கைதியோட பையன் தான் அவன். இவங்க போட்ட பிளானே அந்த பிரெக்னன்ட் லேடிய தூக்குறது கிடையாது. அவங்க கூட சப்போர்ட்டுக்காக வந்த கைதி தூக்குறது தான். அவனுமே இப்ப அவங்க அம்மாவை கூட்டிட்டு அங்க இருந்து சேஃபா தப்பிச்சு போயிடுறான்.